என்ன ரங்கா நியாயமா உனக்கு? இந்த பக்கம் ஸ்பைடர்மேன் தூக்கி போட்டு அந்த ஸ்டாம்ப் இருக்கிற அசால்ட்டாக ஜாம்பி தானோஸ் வெறும் ஒரு பவர் ஸ்டோனை வச்சு துவம்சம் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் இதுவே இன்ஃபினிட்டி வாரில் தோர் தூக்கி போட்டு அந்த ஸ்டாம்ப் பிரேக்கரை தடுக்கிறதுக்கு நம்ம தானோஸ் அவருடைய மொத்த இன்ஃபினிட்டி கான்ட்லெட்டோட பவரையுமே யூஸ் பண்ணியிருப்பாரு. அது எல்லாத்தையுமே கிழிச்சிட்டு போய் தானோஸோட செஸ்ட்லேயே அந்த ஸ்டாம்ப் பிரேக்கர் ஏறி இருக்கும். என்னடா ஏமாத்துறீங்களே, ஜோக் கட்டுறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வெல் இதுக்கு முன்னாடி ஒரு பாசிபிள் நல்ல எக்ஸ்பிளனேஷன் இருக்கேன். நம்ம ஸ்பைடர்மேன் எந்த ஒரு பவருமே இல்லாமல் அந்த ஸ்டாம்ப் பிரேக்கரை ஜஸ்ட் ஒரு சுத்தியமாக தான் தூக்கி போட்டிருப்பாரு. அந்த ஸ்டாம்ப் பிரேக்கர் டெக்னிக்கலாக ஒரு மெட்டீரியல் அண்ட் குரூட்டோட அந்த ஹேண்டில் மூலியமாக தான் உருவாக்கப்பட்டது. ஸ்டாம்ப் பிரேக்கருக்குன்னு தனியாக ஒரு என்சான்மெண்ட்டே கிடையாது மியால்னின் மாதிரி. அதால் தோரோட பவரை ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே தூக்கி போடுறது ஸ்பைடர்மேன், தோர் கிடையாது. அதுவே இன்ஃபினிட்டி வாரில் தோர் அவருடைய முழு பவரையுமே யூஸ் பண்ணி தான் அந்த ஹேமரை தூக்கி எரிஞ்சிருப்பாரு. பத்தாவது குறைக்கி தானோஸோட அப்போ தான் மைண்ட் ஸ்டோனை எடுத்து டிஸ்ட்ராக்ட் ஆகியிருப்பாரு. டக்குன்னு தன்னை நோக்கி அட்டாக் வருதுன்னு தெரிஞ்ச உடனே தானோஸ் எந்த ஸ்டோனோட பவரையுமே ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணாமல் மொத்த ஸ்டோன்ஸோட பவரையுமே ஒரு காமன் எனர்ஜி ப்ரொஜெக்ஷன் மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை தான் இந்த பக்கம் தோரோட பவர் மூலியமாக என்ஹான்ஸ் பண்ணப்பட்ட அந்த ஸ்டாம்ப் பிரேக்கர் அசால்ட்டாக கீழ்ச்சிட்டு வந்து அடிக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். அதுவே இந்த பக்கம் மைண்ட்லெஸ்ஸான அந்த ஜாம்பி சிங்கிள் ஸ்டோன்ஸோட பவரை தான் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தோரை கூட வெறும் அந்த பவர் ஸ்டோனை யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக நாக் டவுன் பண்ணிட்டு தோர் பவரை வச்சு என்ஹான்ஸ் பண்ணப்படாத அந்த ஸ்டாம்ப் பிரேக்கர் ஜஸ்ட் ஒரு மெட்டீரியல் அண்ட் குரூட்டோட கையால் உருவாக்கப்பட்ட அந்த சுத்தியை திரும்பவும் பவர் ஸ்டோன் யூஸ் பண்ணி அழகாகவே எரிச்சிருப்பாரு. இதுதான் காரணம் நான் சொல்ல வரல, பட் சீரியஸில் அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க தோணுது. அப்புறம் கடைசி பேட்டில் இந்த பக்கம் தோரோட கையில் அந்த ஸ்டாம்ப் பிரேக்கர் வந்துச்சு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது நம்ம வாண்டா தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி உருவாக்கின ஒரு ஃபேக் டம்மி பாவா.